ஒரு தோல்வி வரும்போது உங்களுடைய மனம் என்ன சொல்லும்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? இது என்னுடைய தலையெழுத்தா? இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இதுதான் அநேகமாக நம்முடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கும். நண்பர்களே, இந்த குரல் உங்களிடம் மட்டும் ஒலிக்கவில்லை. இது 2000 வருடங்களுக்கு முன்பு உலகத்தினுடைய மாபெரும் அதிகாரத்தில் இருந்த, ஏன் உலகையே ஆண்ட ஒரு சக்கரவர்த்திக்கும் இதே மாதிரியான குரல் தான் கேட்டது. ஆனால் அவர் அந்த குரலிடம் தோற்று போகவில்லை. மாறாக அவர் என்ன செய்தார்? அதற்கு ஒரு பதில் சொன்னார். அந்த பதிலை ஒரு புத்தகத்திலே எழுதி வைத்தார். இன்று அந்த புத்தகம் தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த சுய முன்னேற்ற புத்தகமாக போற்றப்படுகிறது. அது யார், என்ன கதை என்பதை விரிவாக இந்த பதிவில் பேசுவோம். கிறிஸ்துக்கு பின் 161ஆம் ஆண்டு ரோம் சாம்ராஜ்யம் அது. மார்க்கஸ் அரேலியஸ் ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக முடிசூடப்பட்டிருக்கிறார். உலகத்திலேயே மிகவும் அதிகாரம் மிக்க பதவி அது. ஆனால் அரசனுக்கு பின்னால் 1000 அரக்கர்கள் என்பது போல அவர் பதவிக்கு வந்த முதல் நாளிலிருந்தே தோல்விகளும் சோதனைகளும் வரிசை கட்டி வந்து நின்றன. வடக்கே ஒரு போர், கிழக்கே இன்னும் ஒரு போர். நாட்டில் கொடிய பிளேக் நோய் பரவி கொண்டிருக்கிறது. 50 லட்சம் மக்கள் இறக்கிறார்கள். பெருவெள்ளம், பஞ்சம் என்று இயற்கையும் தன்னுடைய பங்குக்கு விளையாடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் போதாதென்று அவருடைய சக சக்கரவர்த்தியாக இருந்த சொந்த குடும்ப உறுப்பினரே அரசு கஜானாவை வீணடிக்கிறார். அவர் மிகவும் நம்பிய நெருங்கிய நண்பர் ஒருவர் அவர் நாட்காலிக்கே உலை வைக்க சதி செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தோல்வியை எதிர்கொள்கிறார் அரசர். அப்படிப்பட்ட ஒரு நாள் இரவு அரண்மனையில் அனைவரும் தூங்கிய பிறகு அவர் தனியாக அமர்ந்தார். ஒரு குறிப்பேட்டை எடுத்து எழுத தொடங்கினார். யாருக்காக எழுதினார்? உலகத்துக்காகவா? இல்லை, தனக்காகவே எழுதினார். ஒரு சக்கரவர்த்திக்கு எல்லாம் தெரியும் என்றுதான் உலகம் நினைக்கும். ஆனால் அவர் என்ன எழுதினார் தெரியுமா? இன்று நான் தவறு செய்தேன், நாளை அதை சரி செய்வேன். என்னை யாரோ காயப்படுத்தினார்கள், அது என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. ஆனால் அதற்கு நான் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறேன், ரெஸ்பான்ஸ் செய்கிறேன் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்றைய தோல்வி என்னை முடிவு செய்யாது, என் செயல்கள் தான் என்னை முடிவு செய்யும். இந்த குறிப்பேட்டினுடைய பெயர்தான் மெடிடேஷன். அவர் இந்த புத்தகத்தை உலகத்துக்காக எழுதவில்லை. ஆனால் 2000 வருடங்கள் கழித்தும் இன்று உலகமே அதை படித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதில் அவர் சொன்ன ஒரே ஒரு ரகசியம் இன்றும் என்றும் உண்மையானது. அது என்ன ரகசியம் தெரியுமா? மார்க்கஸ் அரேலியஸ் சொல்கிறார், உலகத்தில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவை, மற்றொன்று உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை. யாரோ உங்களை நிராகரிக்கிறார்களா? அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. திடீரென தோல்வி வந்ததா? அதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்கள் திட்டமிட்டது நடக்கவில்லையா? அதுவும் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் அவற்றை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? அது உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து போர்கள், நோய்கள், துரோகங்கள் என எல்லாமே வந்தன. ஆனால் அவர் ஒருபோதும் துவண்டு போகவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், தோல்வி என்பது வெளியே நடக்கிறது, ஆனால் வெற்றி என்பது நமக்குள்ளே தான் உருவாகிறது. வெளியே நடப்பதை உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் உனக்குள்ளே நடப்பதை உன்னால் மாற்ற முடியும். அதுவே உனது உண்மையான சக்தி என்பதை மார்க்கஸ் அரேலியஸ் அறிந்து வைத்திருந்தார், புரிந்து வைத்திருந்தார். நடுக்கடலில் ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. திடீரென ஒரு பெரும் புயல், அலைகள் ஆக்ரோஷமாக மோதுகின்றன, மழை கொட்டி தீர்க்கிறது. அந்த கப்பலினுடைய கேப்டன் என்ன செய்வார்? அவரால் புயலை நிறுத்த முடியுமா? அலைகளை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அவர் தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய சுக்கான் எனப்படும் கப்பலின் சக்கரத்தை மட்டும் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை தான் அந்த கப்பல். தோல்வி என்பது புயல், கஷ்டங்கள் என்பவை அலைகள். இவைகளை உங்களால் நிறுத்த முடியாது. ஆனால் வாழ்க்கையின் சுக்கான் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. மார்க்கஸ் அரேலியஸுக்கு போர்கள் வந்தன, நோய்கள் வந்தன, துரோகங்கள் வந்தன. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் சுக்கானை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. அதுதான் ஒரு மாமன்னனின் ரகசியமாக இருந்தது. மார்க்கஸ் அரேலியஸ் தினமும் இரவில் தூங்க போவதற்கு முன்பு தன்னைத்தானே ஒரு நீதிபதியைப் போல விசாரித்துக் கொள்வார். அவர் தன்னிடம் கேட்கும் அந்த ஒற்றை கேள்வி, இன்று என் கட்டுப்பாட்டில் இருந்த விஷயங்களை நான் சிறப்பாக முகம் கொடுத்தேனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இந்த கேள்வி எவ்வளவு பெரிய விடுதலையை நமக்கும் தரும். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஸ்டீஃபன் கோவே தன்னுடைய மிகச்சிறந்த புத்தகமான தி 7 Habits of Highly Effective People என்பதில் இதே தத்துவத்தை மிக அழகாக ஒரு கோட்பாடாக கூறுகிறார். இவர் இதை 2 வட்டங்களாக பிரிக்கிறார். ஒன்று கவலை வட்டம், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். மற்றொன்று கட்டுப்பாட்டு வட்டம், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். சரி, அது என்ன சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்?
மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது? இன்று மழை வருமா வராதா? இதெல்லாம் கவலை வட்டம். இதை நினைத்து நாம் கவலைப்படலாமே தவிர அதை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் இன்று நான் என்னுடைய வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்தேனா? என் கோபத்தை கட்டுப்படுத்தினேனா? என்னுடைய குடும்பத்திடம் அன்பாக பேசினேனா? இது கட்டுப்பாட்டு வட்டம். இது முழுமையாக உங்கள் கைகளில் மட்டுமே இருக்கிறது. வெற்றியாளர்கள் எப்போதும் தங்கள் கட்டுப்பாட்டு வட்டத்துக்குள் மட்டுமே வாழ்வார்கள். கவலை வட்டத்தை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இதற்கு நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கிரிக்கெட் ஜாம்பவான் மகேந்திர சிங் தோனி எவ்வளவு பெரிய நெருக்கடியான போட்டியாக இருந்தாலும், அதிக பிரஷரான ஒரு மோமெண்டாக இருந்தாலும், கடைசி ஓவரில் 20 ரன்கள் அடிக்க வேண்டும் என்றாலும் தோனியினுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரொம்ப அமைதியாக கூலாக இருப்பார். அதை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரகசியம், நான் எப்போதுமே முடிவை பற்றி, ரிசால்ட்ஸை பற்றி யோசிக்க மாட்டேன். அதற்கான செயல்முறையில் மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கும். வெற்றி பெறப் போகிறோம் என்றாலும் பெருமை நமக்குள்ளே வந்துவிடும். தோல்வி அடைய போகிறோம் என்றாலும் பயம் வந்துவிடும். நண்பர்களே, வெற்றி வருமா தோல்வி வருமா என்பது முடிவுகள். அது நம்முடைய கையில் இல்லை. ஆனால் அந்த பந்தை எப்படி அடிக்க வேண்டும் என்ற செயல்முறை நம்முடைய கையில் இருக்கிறது. அதை சரியாக செய்தால் முடிவு தானாக வரும். ரோம் சாம்ராஜ்யத்தை ஆண்ட மார்க்கஸ் அரேலியஸும் இதைத்தான் சொன்னார். தோனியும் அதைத்தான் செய்தார். அதனால் இன்று இரவு நீங்களும் அந்த மாமன்னனை போல உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டுக் கொள்ளுங்கள். எனக்கு நடந்த துரோகங்களோ, எனக்கு வந்த தோல்விகளோ என்னுடைய கையில் இல்லை. ஆனால் இன்று என் கட்டுப்பாட்டில் இருந்த என் கடமைகளை நான் சரியாக செய்தேனா? இந்த கேள்விக்கான பதில் ஆம் என்றால் நீங்கள் ஒரு சக்கரவர்த்தி போல இன்று நிம்மதியாக உறங்கலாம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சுக்கான் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து விட்டால் உங்களுடைய மனதின் கேப்டன் நீங்கள் மட்டும்தான். அதை நம்புங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நன்றி.